Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக TNEA கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ஜினியரிங்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வந்து டயர் 1 காலேஜுக்குள்ளே போகணும், டயர் 2 காலேஜுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் நல்லது தான், நல்ல விஷயம் தான், சரியா? ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அதனால தான் அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே நம்ம போகணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்ன ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபீஸ் தான் கவர்மெண்ட் காலேஜில் வாங்குவாங்க. அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போகணும்னு நம்ம நினைக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஆனால் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போகணும்னு நினச்சாலும் ரொம்பலாம் ஃபீஸ் வந்து குறையாது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம், சரியா? அதனால் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கலாம், கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற என்ன இருந்துச்சு அப்படின்னா, நல்ல பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் நம்ம போய் ஜாயின் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா CEG கேம்பஸ், சரியா? MIT கேம்பஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டோம்னா GCT இருக்குது, அப்புறம் கோயம்புத்தூர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, சரியா? இந்த மாதிரி அதுக்கப்புறம் சேலம் பக்கம் போயிட்டோம்னா பர்கூர் காலேஜ் இருக்குது, சேலம் பர்கூர் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி பெரிய கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரீஜனல் கேம்பஸ், திருச்சியில் இருக்கக்கூடிய பிட் கேம்பஸு, மதுரையில் இருக்கக்கூடிய ரீஜனல் கேம்பஸு, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ரீஜனல் கேம்பஸு, இந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய, அதாவது வெளியில் நேம் தெரியக்கூடிய காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ இருக்கும். நீங்கள் ஃபீஸை ஒரு பக்கம் பார்ப்பீங்க, ஆனால் வேல்யூ இருக்கக்கூடிய காலேஜை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே சார், நான் டயர் 1 காலேஜுக்குள்ளே போகலான்னு இருக்கேன். உதாரணத்துக்கு இப்போ PSG, SSN, சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் வரிசையாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து ஏன்னா எல்லா பேத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கக்கூடிய காலேஜ் சொன்னால் ஓகே அப்போ அந்த காலேஜை போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்போ அந்த காலேஜுக்குள்ளே நம்ம போகலாம். ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸை மட்டும் தான் வாங்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் கொஞ்சம் யோசிக்கணும், சரியா? அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? அந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்களா அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து ஒரு காலேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் வந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அதாவது கேட்டகரி 1, கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. கேட்டகரி 1 வந்து பார்த்திங்கன்னா சீட் செலக்டட் த்ரூ தி கவுன்சிலிங் மூலிமா நம்ம வந்தோம் அப்படின்னா அது வந்து கேட்டகரி 1, சரியா? கேட்டகரி 2 வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபீஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபீஸ் ஃபிக்ஸ்டு பை தி கமிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அதாவது பெர் இயருக்கு எவ்வளோ, பெர் ஆனம் அப்படின்னா பெர் இயருக்கு எவ்வளோ. இப்போ வந்து கேட்டகரி 1 அப்படின்னா BE, BTech, BR, சரியா? இதில் வந்து அக்ரிடேட்டட் கோர்ஸ், அதாவது NBA அக்ரிடேட்டட் கோர்ஸ்னு சொல்லுவோம். NBA அக்ரிடேட்டட் கோர்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 55,000 ரூபா தான் ஃபீஸ், சரியா? கவர்மெண்ட் வந்து இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நான் அக்ரிகேட்டட் கோர்ஸ்னால் 50,000 ரூபா தான் ஃபீஸு, சரியா? ஆனால் இதை மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். ஆனால் அதர் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் தான் நம்மளையெல்லாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா போட்டு விட்டு நமக்கு வந்து 85,000, 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம், சரியா? இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து அதர் ஃபீஸில் போட்டு விட்ருவாங்க, சரியா? அதுக்கப்புறம் கேட்டகரி 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நான் அக்ரிகேட்டட், அதாவது NBA இல்லாத கோர்ஸுக்கு வந்து 85,000, அக்ரிகேட்டட் கோர்ஸுக்கு வந்து 87,000. இவ்வளோ தான் நீங்கள் வந்து வாங்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள், சரியா? அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. நமக்கு வந்து கவுன்சிலிங் மூலிமா வந்தோம்னா ஹையஸ்ட் ஃபீஸே 55,000 ரூபா தான். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனோம் அப்படின்னா ஹையஸ்ட் ஃபீஸே 87,000 ரூபா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டீட்டெயில்டாக கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து, அதாவது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது NBA அக்ரிடேஷன் இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸுக்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்க, அதாவது NBA அக்ரிடேஷன் இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துட்டீங்க. இவ்வளோ ஃபீஸ் தான் வாங்குவாங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு காலேஜுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், விசாரிச்சு பாருங்கள். சும்மா ஃபீஸ் எவ்வளோ வரும், நான் கவர்மெண்ட் கோட்டாவில் வரேன்,
ஃபீஸ் எவ்வளோ வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் டயர் 1 காலேஜில் எந்த காலேஜ் வேணால் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள். இந்த ஃபீஸ் மட்டுமா சொல்ல போகிறாங்க? கிடையவே கிடையாது. சரியா, அதிகமாக தான் சொல்லுவாங்க. சரியா, இப்போ வந்து 85,000 இருக்குது அப்படின்னா பெர் இயருக்கு அவங்க சொல்லக்கூடிய ஃபீஸ் வந்து எப்படி இருந்தாலும் நியர்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் மட்டுமே அதாவது 1.5 lakh தான் வந்துடும் ஃபீஸ் மட்டும். இது இல்லாமல் அதிகமாக அவங்க எதில் வந்து அதிகமாக நமக்கு ஃபீஸ் வந்து போடுவாங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ். சரியா, அந்த கவர்மெண்ட் வந்து டியூஷன் ஃபீஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதர் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி இருந்தாலும் டயர் 1 காலேஜ் மேக்ஸிமம் ஃபீஸ் மட்டுமே 1.5 lakh எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க. அதர் ஃபீஸ் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க. அது யாருமே எதுவுமே பண்ண முடியலை. சரியா, அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு போட்டு விடுவாங்க. நிறைய காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இஷ்டத்துக்கு போட்டு விடுவாங்க. அப்போ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 lakhலேருந்து 2.5 lakhக்குள்ளே வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போனோம் அப்படின்னா நமக்கு டயர் 1 காலேஜில் போயிடும். அப்போ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் வந்து அதாவது நீங்கள் எல்லா காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா வந்துடும். எல்லா காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நினச்சி போது வந்துடும். ஆனால் கவர்மெண்ட் எவ்வளோ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து யாருனாலையும் தடுக்க முடியலை. சரியா, அப்போ இதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வரும். கவர்மெண்ட் கோட்டாவில் போனோம் அப்படின்னா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அதாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வரும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னா எஸ்சி எஸ்சிசி எஸ்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60,000 ரூபா கிட்ட ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 25,000 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் வருஷம். சரியா, இதில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸாக நீங்கள் என்ன பண்ணால் போகலாம். சரியா, டயர் 1 காலேஜஸில். சரியா, அதனால் இந்த மாதிரி தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மேக்ஸிமம் நமக்கு இருக்க போகுது. அதனால் டயர் 1 காலேஜுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளால் முடியுமா? அப்படி முடியாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா எஜுகேஷன் லோன் கூட போட்டுக்கலாம். சரியா, எந்த பிரச்சனையும் இல்லை. 4 lakh வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு மேலே தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. சரியா, அப்படி எஜுகேஷன் லோன் போட்டுக்கலாம். கடைசியாக இன்னொரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. நீங்கள் 170க்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார், அதனால் கொஞ்சம் வந்து 170க்கு மேலே இருக்கிற எந்தெந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியல சார். அப்படி உங்கள் அப்படி ஏதாவது காலேஜ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னாலும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சென்னையில் காலேஜஸ் வந்து இருக்குது. அப்படி ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.